പ്രൈസ് ദി ലോർഡ്. രക്ഷകനും കർത്താവുമാകുന്ന യേശുക്രിസ്തുവിൻ്റെ ധന്യമുള്ള നാമത്തിൽ വന്ദനം. ഈ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട സായം സന്ധ്യയ്ക്കായി ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഇന്ന് ഞങ്ങൾ വന്നേക്കുന്നത് മാണുവക്കാട്ട് പാളയം എന്ന ഒരു ഗ്രാമത്തിലാണ്. ചെറിയ ഗ്രാമമാണ്, കുറച്ച് വീടുകൾ, ഒരു 50ഓളം വീടുകളുള്ള ഒരു ഗ്രാമം. ഈ ഗ്രാമത്തിൽ കണ്ടിന്യൂ ആയിട്ട് വിജയകുമാർ അദ്ദേഹവും അദ്ദേഹത്തിൻ്റെ ഫാമിലിയും കടന്നു വന്ന് ദൈവനാമത്തെ പ്രകീർത്തിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. ഈ വൈകിവേളയിൽ ഈ മാണുവക്കാട്ട് പാളയത്തിലെ പ്രിയപ്പെട്ടവരോട് ക്രിസ്തുവിൻ്റെ സന്ദേശം അറിയിപ്പാൻ ദൈവമായ കർത്താവ് ഞങ്ങളെ ഈ ദേശത്തേക്ക് അയച്ചിരിക്കുന്നു. അതവർക്കും ഞങ്ങൾക്കും പ്രയോജനപ്രദമായി തീരുവാൻ തക്കവണ്ണം ഇടയാകേണ്ടതിന് നിങ്ങളുടെ വിലയേറിയ പ്രാർത്ഥന ചോദിക്കുന്നു. ഞാനും പാഴ്ചനനുമായിട്ടാണ് ഈ ശനിയാഴ്ച വൈകിയ വേളയിൽ ഈ ദേശത്തേക്ക് കടന്നു വന്നിരിക്കുന്നത്. ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ഇതുപോലെ ചെറിയ ഗ്രാമങ്ങൾ ഈ ദേശത്തിൽ ധാരാളമുണ്ട്, ഒത്തിരി ഗ്രാമങ്ങളുണ്ട്. ഓരോ ഗ്രാമങ്ങൾ ഞങ്ങൾ കടന്നുപോയി കർത്താവിൻ്റെ സ്നേഹത്തെ ദൈവം നമ്മെ ഈ സന്ദർഭത്തിൽ അനുഗ്രഹിച്ച് കാത്തു പരിപാലിക്കുമാറാകട്ടെ. നമ്മുടെ എല്ലാ ആവശ്യഭാരങ്ങളുടെ നടുവിലും ദൈവത്തിൻ്റെ മഹാകരം ഇറങ്ങി വന്ന് നമ്മുടെ ആവശ്യങ്ങളെ സഫലീകരിപ്പാൻ, തീർത്തു തരുവാൻ ശക്തനായ ദൈവമാണ് നമ്മുടെ കർത്താവായ യേശു. അവങ്കിലേക്ക് നോക്കിയവർ പ്രകാശരായി അവരുടെ മുഖമോ ലഭിച്ചു പോയില്ല. ഇനിയവർ നിലവിളിച്ചു ഉയർത്തുവാൻ കേട്ടു സകല കഷ്ടങ്ങളും. അതേമായ കർത്താവ് നമ്മെ കാത്തു പരിപാലിക്കണം. ചർച്ചിലെന്ന് വരാം. മാണുവക്കാട്ട് പാളയം. നല്ല തെങ്ങിൻ തോട്ടം. சுமந்து கொண்டாரே, இனி நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். மைக் அடுத்து வைங்க. இயேசு சுமந்து கொண்டாரே, இங்க வாங்க. இனி நான் சுமக்க தேவையில்லை. பலவீனம் சுமந்து கொண்டார், என்னை பலவானாய் மாற்றிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, இனி நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, இனி நான் சுமக்க தேவையில்லை. என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். அருமையான இந்த மாணவக்காட்டு பாளையம் தேவ ஜனங்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு உங்களை அழைக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் வருத்தங்கள், உங்கள் பாரங்கள் எதுவா இருந்தாலும் இயேசு சொல்றாரு, இந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே,
இரவு நேரத்தில் தூக்கம் இல்லையா? மரண பயங்களா, பிசாசு தொந்தரவுகளா, பிள்ளை சூழிய கட்டுகளா, எல்லாவற்றிலிருந்தும் இயேசுவால விடுதலை தர முடியும். இயேசுவால எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். அவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். வேதம் சொல்லுகிறது, உலகமோ உங்களை பார்த்து சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்பட்டு அழுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஜனங்களே, எந்த காரியத்திலே நீங்கள் துக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்திலே நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்களோ, எந்த காரியத்திலே சோர்ந்திருக்கிறீர்களோ, எந்த காரியத்திலே இனி வாழ்வதை விட செத்து போறது நல்லது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அதிலிருந்து எல்லாவற்றையும் இயேசுவாகிய தேவன் விடுதலை தர முடியும். அந்த இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். பிரியமான தேவஜனங்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், இயேசு நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். அந்த இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். உன் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், உன் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். அந்த இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். உன் வேதனை துன்பம் நீக்கிடுவார், உன் வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் உனக்கு தருவார், இயேசு சமாதானம் சந்தோஷம் உனக்கு தருவார். அந்த இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நீ எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாய், நீ எடுத்த எதிரான காரியத்தை முறியடிப்பாய். அந்த இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அந்த இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அருமையான தேவஜனங்களே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை இயேசு நேசிக்கிறார். உங்களை தேடி அவர் வந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், இதோ வருத்தப்பட்ட பாரசனுடைய பாரத்தை சுமக்கிற தேவன், நம்மை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விசாரிக்க யாருன்னு நினைச்சீங்கன்னா இயேசு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவஜனங்களே, பில்லீசுடைய கட்டுகளிலிருந்தும் எல்லா விதமான பிசாசின் உபத்திரவத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசுவால விடுதலை தர முடியும். உங்கள் துக்கத்தை இயேசு சந்தோஷமாய் மாற்ற முடியும். அருமையான தேவஜனங்களே, இயேசு அன்றை வாருங்கள். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவன், எந்தன் இயேசுவன், எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பன் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கண்ணீரை கண் துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா.
கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. அருமையான தேவஜனங்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தில் உள்ளான யாவரையும் விடுதலை ஆக்கும்படிக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாய் வந்தார். மனிதன் பிறப்பான் மரிப்பான் என்று அந்த காரியங்களை மாற்றி அமைக்கிறவர், பயத்தை போக்குகிற ஆண்டவர். அவரும் நம்மை போல மனுஷனாய் இந்த பூமியிலே வந்து அவரும் சிலுவிலே அடைக்கப்பட்டு, ஓ ஸ்தோத்திரம், மரணத்தினாலே இயேசு கிறிஸ்துவை கட்டக்கூடாது இருந்தது. 3ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்க வந்திருக்கிறார். உங்க மரண பயங்களை நீக்கி போடும்படியாக, உங்கள் பாவ கட்டுகளை நீக்கி போடும்படியாக, அசுத்தங்களை விலக்கி போடும்படியாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். அருமையான தேவஜனங்களே, உங்க மரண பயத்தை நீக்கும்படியாக வந்திருக்கிறார். மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி இந்த இயேசு கிறிஸ்து பூமியிலே வெளிப்பட்டார். நம்முடைய மரண பயத்தை, அந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானை இயேசு தமது மரணத்தினாலே அழித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மரண பயத்திலிருந்து இயேசுவாகிய தேவன் விடுதலை தர முடியும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினால் உண்டாக்கி நாசிலே சுவாசத்தை கொடுத்தார். நாம் எல்லோரும் ஜீவாத்மாவாய் மாறினோம். மண்ணிலே வளர்கிறது எல்லாம் நாம் சாப்பிடுவோம், கடைசியாக மண்ணுக்கே திரும்புவோம். ஆனா வேதம் சொல்லுது, இந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே திரும்பும் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆவி தேவனிடத்திலே திரும்ப வேண்டுமானால் அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். காற்று எந்த திசையிலிருந்து வருகிறதோ, எந்த திசைக்கு போய் அடங்கல் ஆகிறதோ, அப்படியாக நம்முடைய சுவாசம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அந்த காற்று தேவனிடத்திலே இருந்து வருகிறது, அது தேவனிடத்திற்கு கடந்து போகிறது. தேவன் சொல்லுகிற வேலைகள் எல்லாவற்றையும் அந்த காற்று செய்கிறது. பிரியமான தேவஜனங்களே, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் நாட்களிலே இயேசு தம்முடைய சீசர்களோடு படகிலே போனார். படகிலே போகிற பொழுது கடல் அலை அதிகமா இருந்தபடினாலே, கடல் அலையினாலே படகு மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்திலே சீசர்கள் எல்லோரும் கதறுகிறார்கள், ஐயோ இயேசுவே, நாம் எல்லோரும் மரித்து போக போகிறோம். இந்த கடல் அலையினாலும் தண்ணியினாலும் கடலிலே நாங்கள் சமுத்திரத்திலே மூழ்கி நாம் எல்லாம் செத்து விடுவோம். நீரோ நல்லா தூங்கி கொண்டிருக்கிறீரே என்று சொல்லி இயேசுவை தட்டி எழுப்பினார்கள். இயேசு சொன்னார், எழுந்து நின்று காற்றை பார்த்து சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். அந்த காற்றும் அந்த கடலும் அமைதியாயிற்று. அந்த படகு கவிழ்ந்து போகாமல், மூழ்கி போகாமல் நாம் சேர வேண்டிய கரைக்கு அது கடந்து போனது. பிரியமான தேவஜனங்களே, அப்படியாகத்தான் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரமும் இயேசுவண்டே போக வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். பிரியமான தேவஜனங்களே, அவர்தான் வழி, பரலோகத்துக்கு போகிற வழி, சொர்க்கத்துக்கு போகிற வழி. இயேசுவை அல்லாம யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் உலக பிரகாரமாய் பேசுகிற பொழுது எந்தெந்த மனிதன் எல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியும்? பாவம் செய்யாத மனிதனாய் இருந்தா அந்த மனிதன் சொர்க்கத்துக்கு போகலாம். ஒருவேளை அக்கிரமம் செய்யாத மனிதனாய் இருந்தா சொர்க்கத்துக்கு போகலாம். ஒருவேளை உத்தமனாய் இருந்தா சொர்க்கத்துக்கு போகலாம். நான் பார்த்த வரைக்கும் யாருமே உத்தமனாகவும் இல்லை, யாரும் பரிசுத்தராகவும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பரிசுத்தமுள்ள தேவனாய் இந்த பூமியில அவர் கடந்து வந்தார். நம்மை போல மனிதனாய் கடந்து வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன், என்னை நம்புகிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். பிரியமான தேவஜனங்களே, நீங்க இயேசுவை நம்பினால் மரணத்துக்கு பின்னாடி நமக்கு ஒரு வாழ்வு, நித்தியமாய் இயேசுவோடு கூட இருக்கிற ஒரு சாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். தேவ பிள்ளைகளே, இயேசுவோடு கூட நாம் வாழ வேண்டுமானால் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் செய்யாத மனிதன் எப்படி இல்லையோ அதே போல பாவம் செய்யாத ஒரு மனிதனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய பாவங்கள்
பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நாம் முன்னோர் செய்த பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் தண்டிக்கப்பட்டார். மனுஷன் செய்த பாவங்களுக்கு மனிதனே தண்டிக்கப்பட வேண்டும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய தண்டனையை அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு ஒரு வாழ்வு கொடுக்க முடியாது. இந்த இரவு நேரத்திலே உங்களை தேடி வந்திருக்கிறார் தேவஜனங்களே. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களோடு கூட இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மரண பயத்தை விடுதலையாக்கும்படி இயேசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். காலங்களை நேரங்களை மாற்ற இயேசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஏழரை சனியா இருந்தா அதை மாற்றுகிறது இயேசுவால முடியும். செவ்வாய் தோஷமா இருந்தா மாத்துறதுக்கு இயேசுவால முடியும். ராகு கேது நாகதோஷம் எல்லா விதமான தோஷத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசுவால விடுதலை தர முடியும். பிரியமான தேவஜனங்களே, இந்த இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டால் எல்லா பாவ கர்மங்களையும் தொலைத்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நாம் தேடுகிற நிம்மதி, நாம் தேடுகிற சந்தோஷம் இயேசு அண்டை உண்டு. நிம்மதியும் சந்தோஷமும் எந்த கடையில வாங்க முடியாது, எந்த இடத்துக்கு போனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவஜனங்களே, இயேசு அண்டை வருகிற பொழுது அவர் நமக்காகவே சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்காக என் சமாதானத்தை வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று இயேசு சொல்லி போனார். இதோ மரண இருளின் தேசத்திலே உட்கார்ந்து இருக்கிற ஜனத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வந்தார். அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். தேவஜனங்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரத்தையும் கர்த்தர் மாற்றி ஒரு புது மனிதனாய், ஒரு புது மனுஷியாய் கர்த்தர் உங்களை மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த இயேசு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்ற வருகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். அருமையான தேவஜனங்களே, இந்த இயேசு ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க தூங்குற பொழுது பயத்தோடு தூங்கி கொண்டிருக்கிறீங்க, நடுக்கத்தோடு தூங்கி கொண்டிருக்கிறீங்க, என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி பயத்தோடு கூட இருக்கிறீங்க. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். பயப்படுகிற எல்லா பாவத்திற்கும் எல்லா பயங்களுக்கும் விடுதலையாக்கி போடுகிற ஒரு தெய்வம் இயேசுவாகிய தெய்வம். அந்த இயேசு உங்களை அழைக்கிறார். உங்களுக்காக இலவசமாய் நாங்க ஜெபம் பண்ண போறோம். இலவசமாய் உங்கள் ஏழரை சனி, செவ்வாய் தோஷம், நாகதோஷம் எல்லா சூழ்நிலைகளை இயேசுவால மாற்ற முடியும். இயேசுவை நீங்க நம்பி வரும்போது உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். தேவஜனங்களே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காயங்கள் உனக்காக, ரத்தம் எல்லாம் உமக்காக, அவர் காயங்கள் உனக்காக, ரத்தம் எல்லாம் உனக்காக. கலங்காதே கலங்காதே, என் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். Praise the Lord, praise the Lord, praise the Lord. கண்ணீர்கள் கவலைகளை மாற்றி இயேசுவால் ஆசீர்வதிக்க முடியும். துன்பமென்று மலைக்கடலின்
மேதினிலே நாம் பாய்மரமாய் தடுமாறும் போதினிலே பேரொளியாய் இறைமகனும் பிறந்து விட்டால் கும்பா பாவங்களில் இருந்து நம்மை மீட்டிவிட்டார். அவர் நம் பாவங்களில் இருந்து நம்மை மீட்டிவிட்டார். நிலக்கடல் அலைகளின் மேலேலோ நீண்ட வானம் எட்டுதம்மாயிலேலம். நீலக்கடல் அலைகளின் மேலேலம் நீண்ட வானம் எட்டுதம்மாயிலேலம். அருமையான கிராமத்து பொது தேவனுடைய பொதுமக்களே, உங்களை அனைவரையும் இயேசு சுவாமி நேசிக்கிறார். இயேசு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதினாலே இந்த சாயந்தர வேளையில் அவருடைய தெய்வீகமான வார்த்தைகள், அவருடைய விடுதலின் வார்த்தைகள், அவருடைய ஆற்றலின் வார்த்தைகள், அவருடைய சமாதானத்தின் வார்த்தைகள், அவருடைய இனிமையான வார்த்தைகள், நன்மையான வார்த்தைகள், கிருபையான வார்த்தைகளே கொண்ட தம்முடைய ஊழியக்காரர்களை உங்கள் மத்தியிலே அனுப்பி இருக்கிறது. உங்களை அவர் நேசிக்கிறார், அதிகமாய் உங்களை அவர் நேசிக்கிறார். தாயே, தகப்பனே, சகோதரா, சகோதரி, பிள்ளையே, உங்கள் அனைவரையும் இயேசு கடவுள் நேசிக்கிறார். இயேசு உலகத்தில் ஆகியிருந்த ஒரு வேளையில் இதே மாதிரி ஒரு ஊரில் மிகப்பெரிய ஒரு பணக்காரி வாழ்ந்திருந்தார். அவருடைய காலங்கள் அருமையா பயணங்கள் செய்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல உடைகள் உடுத்து அப்படியே ஜாலியாய் வாழ்ந்திருந்தார். கோடீஸ்வரியாய் இருந்தார் அந்த குடும்பம். திடீரென்று ஒரு நாள் அவருக்கு உதரப்போக்கு என்கிற ஒரு வியாதி பிடித்தது. நாளுகள் போயிட்டே இருக்கிறேன், ரத்தம் நிற்கவில்லை. மருத்துவரை தேட ஆரம்பித்தார். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வைத்தியம், அநேகர் சொல்லுகிறதான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு பார்த்தார். ஒரு விடுதலும் இல்லை. உடம்பு சோர்ந்து கொண்டே இருந்தார். பணமும் சோர்ந்து கொண்டே இருந்தார். காடு இருந்தது, வயல்கள் இருந்தது, பேங்க் பேலன்ஸ்கள் இருந்தது, நகை நட்டுகள் எல்லாம் இருந்தது. ஒவ்வொன்னு வித்து வைத்தியம் பார்க்க ஆரம்பித்தார். எதிலும் அந்த அம்மாவுக்கு குணமடைவதில்லை, சுகமாவதில்லை. கவலையோடு கண்ணீரோடு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமலே வாழ்ந்தார். சாவும் இல்லை, வாழ்வும் இல்லை, அப்படியான ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, இருந்தா பாலஸ் மாதிரியுள்ள வீட கூட வித்தார். தெருவிலே படுக்க வேண்டிய நிலைமை, காரணம் எல்லாம் போச்சு. அப்பொழுதுதான் அந்த ஊரில் கர்த்தராகி இயேசு வருகிறேன். எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தார். விடுவிக்கிற ஒரு தேவன் அவள் கேள்விப்பட்டிருக்கு. இயேசு விடுவிக்கிறா ஒரு கடவுள், இயேசு ஆறுதல் கொடுக்கிறா ஒரு கடவுள், இயேசுவால கூடாதா எதுவில்லை என்று அவள் கேள்வி பெற்றிருக்கு. அநேக புற்றுநோய்கள், குஷ்டரோகிகளை சௌக்கியமாக்கி இருக்கு. அநேக பேய் பிசாசுகளை அவர் தொற்று சௌக்கியமாக்கி இருக்கு. நடக்க முடியாதவரை அவர் நடத்தினார். பார்வையற்றவரை பார்வை கொடுத்தார்.
கேள்வி இல்லாதவரை கேள்வி கொடுத்தார், பேச முடியாதவரை பேச வைத்தார். அநேகமான நோய்களை இயேசு குணமாக்கி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியே ஒரு தீர்மானம் அவருடைய உள்ளில் வந்தார். அவரை போய் பார்க்கணும், எனக்கு சுகம் கிடைக்கணும், எனக்கு வாழ்க்கையில் விடுதல் வேணும், நிம்மதி வேணும். அவள் தேடி ஓட ஆரம்பித்தார். போய் பார்க்கும்போது திரளான மக்கள் இயேசுவின் பக்கத்தில் போக முடியாத நிலைமையில் மக்களால் திரண்டிருக்கிறது. அவரை சுற்றிலும் லட்சக்கணக்கிന് ஆயிரக்கணக்கிന് மக்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த தாய் இந்த மக்கள் கூட நுழைந்து உள்ளார போய், ஆனால் இயேசுவின் கிட்ட போக முடியல. பார்த்த போது இயேசுவின் சால்வை அப்படியே தொங்குது. அவள் நினைச்சாள், கடவுள் என்ன தொட்டாலும், நான் கடவுளை தொட்டாலும் எனக்கு சௌக்கியம் வரும். நம்பிக்கையோட அந்த சால்வையில் அவள் டச் பண்ணினாள். அப்பொழுதே சடொல்லி அந்த நேரமே அவளுடைய உதரப்போக்கு நின்று போச்சு. அநேக வருஷங்கள் மருந்து மாத்திரைகள் மாறி 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 சாப்பிட்டு பார்த்தார். அநேக இடங்களில் போய் நேர்ச்ச காட்சிகள் வைத்தார். ஆடு மாடு கோழி எல்லாம் படைத்து கொடுத்தார். விடுதலை இல்லாதார். அந்த பெரிய வியாதி இயேசு கடவுளுடைய சால்வையில் தொட்ட பொழுதே பரிபூர்ணமான சுகத்தை கிடைத்தார். வல்லமையுள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. எப்படிப்பட்ட வியாதியோ, துன்பமோ, துயரமோ, பில்லி சூன்யமோ, பிசாசின் கட்டோ, மந்திரமோ, தந்திரமோ, எந்த காரியமாகட்டும், எதானாலும், எப்படிப்பட்ட வியாதி, எப்படிப்பட்ட நோய்களாகட்டும், பேபிசாசுகள் நெருக்கி இருக்கிறது. கட்ட கட்ட கனவுகள் பார்க்கிறது. இரவில் தூக்கம் இல்லாத இருக்கிறது. கடப்பிரச்சுரத்தால் இருக்கிறது. சாவோ வாழ்வோ எப்படி கடத்தை மீட்ட முடியும்? எல்லாம் துளைந்து விட்டது. கன்ஃபியூஷனோட, டென்ஷனோட நம்முடைய வாழ்வு இருந்தாலும் அதிலிருந்து எல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது பரிபூர்ணமான விடுதல் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு உங்களை அநேகமாய் நேசிக்கிறார். அவர் அன்போடு அழைக்கிறார். பரலோகத்தின் சிங்காசனம், பூமியின் பாதபீடம், அப்படி பரலோகத்திலும் பூமியிலும் நிறைந்திருக்கிற அவர் சொல்லுகிறது, என் நெஞ்சில் உனக்கு இடம் உண்டு, என் கரங்களில் உனக்கு இடம் உண்டு. அவருடைய சமூகத்தில் போயால் நிச்சயமாக விடுதல் உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, அமைதி உண்டு, நிம்மதி உண்டு, பிரச்சனத்திற்கு விடுதல் உண்டு. பிரியமானவர்களே, இயேசு உங்களை அழைக்கிறார். இந்த சாயந்தர வேளையில் இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை வாழ்க்கை ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார். நீ வரும்போது அவர் அன்போடு அரவணைத்து உன் தேவைகளை சந்தித்து உன்னை ஆசீர்வதித்து தெய்வீக மகிமையோடு என்னுடைய தேசத்தில் அவர் உன்னை உட்கார வைத்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான மானுக்காட்டு வளையத்தில் இருக்கிறதான எல்லா கிராம மக்களுக்காக நான் ஆண்டவராக இயேசுவை உங்களுக்கு அறிவிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு மக்களையும் பார்த்து இப்படி சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழைத்தார். மனுஷனுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலயும் வருத்தங்கள் இருக்கிறது. குடும்பத்துல, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, வேலையில, வருமானத்துல, சரீரத்தில் இருக்கிற வியாதி, பிசாசனுடைய போராட்டம்,
கடன் தொல்லை, எதிரிகளினால மத்த எதிர்ப்பா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி மனுஷர்களுக்கு ஏகப்பட்ட வருத்தங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி வருத்தத்தோட, மனசுல வருத்தத்தோட, குடும்பத்தை நினைச்ச வருத்தத்தோட, பிள்ளைகளை நினைச்ச வருத்தத்தோட, சரீரத்தில் இருக்கிற வியாதியினுடைய வருத்தத்தோட, பிசாசுடைய போராட்டத்தில் இருக்கிற வருத்தத்தோட, மந்திரத்துல செய்வதில் அப்படி பல காரியங்களை சிக்கி அதிலிருந்து மீள முடியாம வருத்தத்தோட, வாழ்க்கையில முன்னேற முடியாத, உயர்ந்து வர முடியாம பலவிதமான வருத்தத்தோட இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்துதான் சொல்றாரு, உங்களோட தான் பேசுறாரு. வருத்தத்தோடு இருக்கிற மகனே, வருத்தத்தோடு இருக்கிற மகளே, அருமையான தாய் தகப்பனே, இயேசு உன்னை அழைக்கிறார். உன்னுடைய வருத்தங்கள் எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுவிக்கும்படி. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவங்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல இயேசு அண்டையில வாங்க. கட்டாயம் உங்களுக்கு அந்த வருத்தங்களை நீக்கி உங்களுக்கு நல்ல ஒரு அமைதி உள்ள, நிம்மதியான, சமாதானமான, ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருவார். அதுக்காக தான் இன்னைக்கு இயேசு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கறீங்களே, ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். இந்த வார்த்தை சத்தத்தின் மூலமா இயேசு உங்களோட பேசுறாரு. உன்னுடைய வருத்தத்தை போக்கும்படி, உனக்கு சுகம் கொடுக்கும்படி, உனக்கு விடுதலை கொடுக்கும்படி, உனக்கு சமாதானம் கொடுக்கும்படி, உன் குடும்பத்தில் இருக்கிற வேதனைகளை மாற்றும்படி இந்த சத்தத்தை கேட்கிற, இது மூலியமா உன்னோட ஆண்டவர் சந்திக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீ உங்களுக்குள்ள, உங்க மனசுக்குள்ள, ஆமா ஆண்டவரே, இயேசுவே, என் குடும்பத்துல இந்த வருத்தம், என்னுடைய வாழ்க்கையில இந்த வருத்தம், என்னுடைய வேலையில இந்த வருத்தம், எங்க உறவுகள்ல இந்த வருத்தம் இருக்குதுன்னு நீங்க இருக்கிற இடத்துல, ஆமா, நீங்க மனசார நினைச்சு, இயேசுவே, இந்த வருத்தத்துல இருந்து என்னையும் விடுவீங்க, எனக்கும் சமாதானம் கொடுங்கன்னு நீங்க நம்பிக்கையோடு கேட்கும் போது கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கட்டாயம் உங்க வருத்தம் மாறும், கட்டாயம் உங்க துக்கம் மாறும், கட்டாயம் உங்களுக்கான ஒரு அற்புதத்தை இயேசு செய்வாருங்க. அதனாலதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ அறிவிக்கணும்னு ஏதோ சொல்றாங்கன்னு நினைக்க வேண்டாம். உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். உங்களோடு கூட இந்த வார்த்தையின் சத்தத்தின் மூலமா இயேசு சந்திக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை, சுகத்தை, விடுதலை கொடுக்கதான் வந்திருக்கிறார். அந்த இயேசு உங்களை அழைக்கிறார். நீங்க வருத்தப்பட்டு இருப்பீங்கன்னா, எந்த விதமான வருத்தமா இருந்தாலும் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் நீங்க சொன்னீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு வருத்தத்திலிருந்து மாற்றத்தை இயேசு தருவார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்குள்ள என்ன விதமான வருத்தங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மாற்றும்படி இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்காக இயேசுப்பாட்ட வேண்ட போகிறேன். நீங்க மனசுல நினைச்சு, உங்களுடைய வருத்தத்தை நினைச்சு, இந்த நேரத்துல இயேசுவே, இந்த வருத்தத்திலிருந்து, இந்த பாரத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. கட்டாயம் ஒரு அற்புதம் நடக்கும். இயேசுராஜா, அருமையான இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை வீடுகளில் இருந்து கேட்கிற, தூரத்தில் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய இருதயங்களிலே இருக்கிற வருத்தங்களையும் பாரங்களையும் நீங்க பார்க்கிற தெய்வம். ஒருவேளை ஆண்டவரே, இயேசுவே, இந்த வருத்தத்திலிருந்து, குடும்பத்தினுடைய, பிள்ளைகளுடைய, கடனுடைய காரியத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசு போராட்டத்திலிருந்து, இந்த வருத்தத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, உம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறாங்களோ, ஆண்டவரே, இப்பொழுதே ஒரு மாற்றம் வரட்டும்னு ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒரு விடுதலை வரட்டும்னு ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும்னு ஜெபிக்கிறேன். இப்பொழுதே பிசாசுகள் விலகட்டும்னு ஜெபிக்கிறேன். இப்பொழுதே நோய்கள் சுகமாகட்டும்னு ஜெபிக்கிறேன். இப்பொழுதே கடன் நெருக்கம் தொல்லைகள் மாறட்டும்னு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த மக்களுக்காக நான் கேட்கிறேன்பா. இந்த ஜபத்தோடு யாரெல்லாம் மனசளவுல சேர்ந்து எனக்கும் உதவி செய்யணும்னு கேட்கிறாங்களோ, இன்னைக்கு ஒரு அற்புதத்தை எங்களுக்கு செய்யுங்களே ஆண்டவரே, நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். மாற்றங்கள் வரட்டுமாப்பா. போன முறை வந்த போது ஆண்டவரே அநேகருக்கு ஜெபித்தோம், அநேகருக்கு மாற்றங்கள் தந்திருக்கிறீங்க. இந்த முறையும் இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் நம்பிக்கையோடு இயேசுவே எனக்கு ஒரு மாற்றம் வேணும், சமாதானம் வேணும், சுகம் வேணும்னு உள்ளத்திலிருந்து யாரெல்லாம் கதறுகிறாங்களோ, ஆண்டவரே இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க. நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. மறுமுறை சந்திக்கும் போது அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரே நாங்கள் சந்திக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே
அப்படி செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வேண்டிக் கொண்டாங்களோ இன்னைக்கு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, உங்களமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களும் மறவாதே. ஆமென். Glory to God. Praise the Lord.